Hello friends, this is Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல 30 days free spoken English class போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் ரெகுலரா எல்லா வீடியோவும் பார்க்கறீங்க. Thank you so much. அதை விட பாத்தீங்கன்னா நான் வீடியோல கேட்கக்கூடிய கடைசி கேள்விக்கு எல்லாரும் எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Thank you so much. கூடிய சீக்கிரத்துல நீங்களும் இங்கிலீஷ் நல்லாவே பேசுவீங்க. இன்னைக்கு நம்ம டே 15ல வந்து நிக்கிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படினா எல்லாரும் பாத்தீங்கன்னா அதிகமா கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். Present perfect tense. இந்த tense தான் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா சொல்லி கொடுக்க போறேன். Don't skip the video. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை இப்போதான் first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Present perfect tense அப்படினா கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்தை நம்ம presentல கனெக்ட் பண்ணி பேசுவோம் பாத்தீங்களா? அப்படி பேசக்கூடிய எல்லா சென்டென்ஸையும் நம்ம இந்த present perfect tense வச்சு தான் பேசணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் நல்லா பரீட்சை எழுதி இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது நேத்தோ அல்லது முந்தானேத்தோ அல்லது போன வாரமோ போன மாசமோ போன வருஷமோ நீங்க பரீட்சை எழுதி இருக்கிறீங்க. அதை நீங்க இப்போ presentல கனெக்ட் பண்ணி பேசுறீங்க பாத்தீங்களா? நான் நல்லா பரீட்சை எழுதி இருக்கிறேன். இங்க நல்லா கவனிங்க, இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா? பாஸ்ட்ல நடந்த ஒரு செயலை ப்ரெசண்ட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கனெக்ட் பண்ணி பேசும்போது தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நமக்கு பயன்படுது. இப்போ நான் இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறேன். நான் நல்லா பரீட்சை எழுதினேன். இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸ்ல இருக்குது? கரெக்ட்டுங்க, எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற செயல் பார்த்தீங்கன்னா எழுதினேன் அப்படின்னு தான் இருக்கு. அது பாஸ்டோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ப்ரெசண்ட்ல எதுவுமே கனெக்ட் ஆகலை. ஆனால் மேலே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்க, நான் நல்லா பரீட்சை எழுதி இருக்கிறேன். இப்போ ப்ரெசண்ட்ல அதை கனெக்ட் பண்ணி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா? இந்த சென்டென்ஸை பேசுறதுக்கு தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது இருக்குதுங்க. இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் 4 டைப்பான சென்டென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். அவன் வந்து இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம், நேத்தோ முந்தானத்தோ வந்திருக்கலாம். அதை நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா வந்து இருக்கிறான். ப்ரெசண்ட்லேயே நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் பேசுகிறோம். இப்போ ரெண்டாவது பாருங்க, நெகட்டிவ் சென்டென்ஸ். இது எப்படி பேசலாம்? அவன் வந்து இருக்கவில்லை. நம்ம பேச்சுலக்கில் அவன் வந்திருக்கல அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது பாருங்க, பாசிட்டிவா எப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்? மேலே பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல என்ன இருக்குது? அவன் வந்து இருக்கிறான். இதை நம்ம எப்படி கேள்வியா கேட்கலாம்? அவன் வந்து இருக்கிறானா? புரிஞ்சிருச்சாங்க? பாசிட்டிவா ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். நாலாவது நெகட்டிவா எப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்? இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க, அவன் வந்து இருக்கவில்லை. இதை நம்ம எப்படி கேள்வியா கேட்போம்? அவன் வந்து இருக்கவில்லையா? புரிஞ்சிருச்சாங்க? இந்த 4 டைப்பான சென்டென்ஸை நம்ம எப்படி கரெக்டாக இங்கிலீஷில் பேசுகிறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நம்ம பேசுறதுக்கு ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கணும். ஐ, வி, யூ, தே, இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷில் பேசுகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட்னா ஐ, வி, யூ, தே, இந்த 4ஐயும் தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சப்ஜெக்டை பேசின உடனே ஹாவ் அப்படிங்கிறத பேசணும். இந்த ஹாவ் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி பேர் சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ், ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, என்ன ஆக்சிலரி வேர்ப்னா என்னது அப்படிலாம் சொல்லி பயப்படாதீங்க. இந்த ஹாவோட நேம் என்ன அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களை யாராவது ஒருத்தவங்க கூப்பிடணும் அப்படின்னா உங்கள் பேர் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். கரெக்டு தானே? இப்போ என் பேர் மகா. என்னை யாராவது கூப்பிடணும் அப்படின்னா என் பேரை சொல்லி கூப்பிட்டா தான் நான் திரும்பி அவங்கள பார்ப்பேன். அப்போ எனக்கும் ஒரு பேர் இருக்குது போல் இந்த ஹாவுக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் தான் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிருச்சாங்க? ஓகே, இந்த ஹாவை பேசின உடனே வேர்பை பேசணும். ஆனால் இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த வேர்ப் V3 ஃபார்மில் தான் இருக்கணும்.
அதென்ன V3 ஃபார்ம் அப்படின்னு கேட்குங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. ஒவ்வொரு வேர்பும் பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஈட். இதுதான் வேர்போட முதல் வடிவம். இதை நம்ம V1 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய பேர் இருக்குது. நம்ம இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா V1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ரெண்டாவது பாருங்கள், V2. V2வில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இதை பாஸ்ட் டென்ஸில் நம்ம பேசுவோம். இதை தான் நம்ம V2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எப்படி வரும் அப்படின்னா ஏட். சொல்லுங்கள், ஏட். இப்போ மூணாவது V3. இதை நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நார்மலாக V3 அப்படி மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஈட்டோட V3 ஃபார்ம் என்ன அப்படின்னா ஈட்டன். சொல்லுங்கள், ஈட்டன். இங்கே இருக்கிற ஈட்டன் அப்படிங்கிற வேர்பை தான் நம்ம இந்த டென்ஸில் பயன்படுத்தணும். புரிஞ்சிருச்சாங்க? இப்போ இன்னொரு வேர்பை பார்க்கலாம். விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. இதை தான் V1 அப்படின்னு சொல்லுவோம். V2வில் எப்படி வரும் அப்படின்னா பிளேட். V3லையும் பார்த்தீங்கன்னா பிளேட் அப்படின்னு தான் வரும். புரிஞ்சிருச்சாங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் மட்டும்தான் பண்ணியாகணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? கம். இதை தான் V1 வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம் அப்படிங்கிற வேர்ப் V2வில் எப்படி வரும்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. கேம். இந்த கம் V3யில் எப்படி வரும் அப்படின்னா கம் அப்படின்னு தான் வரும். இந்த 30 days முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்லாம் சொல்லிட்டு சில கான்செப்ட் இருக்குது. நான் அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக போர்டு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு வேர்பு பார்க்கலாம். சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? குக். இது V2வில் எப்படி வரும் அப்படின்னா குக்ட். இடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது V3யில் எப்படி வரும் அப்படின்னா குக்ட். அதே தான் வரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோ. V1. இது எப்படி V2 மாறும்? வெண்ட். கோ எப்படி V3 மாறும்? கான். சொல்லுங்க, கான். இப்போ ஃபைனலாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷில்? சி. V2வில் எப்படி மாறும்? சா. V3யில் சீன். நம்ம டெய்லி லைஃப்பில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வேர்பை தான் இங்கே நான் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்க? V3 வேர்ப் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து பாருங்கள், ஹீ, ஷீட். இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம இந்த டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பேசுங்க, அதுக்கப்புறம் ஹேஸ் அப்படிங்கிறத பேசுங்க. இந்த ஹேஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஆக்ஸிலரி வேர்ப். ஹீ, ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஹேஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் வச்சு பேச போகிறீங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வேர்போட 3வது வடிவம், தேர்ட் ஃபார்மை நீங்கள் பேசணும். தேர்ட் ஃபார்ம்னா கீழே பாருங்களேன், இதை தான் நம்ம தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்பை தான் நம்ம இங்கே பேச போகிறோம். புரிஞ்சிருச்சாங்க? உங்களுக்கு இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை நாங்கள் எழுத போகிறேன். அவன் சாப்பிட்டு இருக்கிறான். இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு உங்கள் அம்மா சாப்பாடு கொடுக்குறாங்க, அவனும் சாப்பிட்டான். இப்போ ஒரு மணி நேரம் கழித்து உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே வர்றாங்க. உங்கள் ஃப்ரெண்டை பார்த்த உடனே உங்ககிட்ட கேட்குறாங்க, அவன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னா, அவன் இப்போ தான்ப்பா சாப்பிட்ருக்குறான். ரீசன்ட் பாஸ்டில் ஒரு சென்டென்ஸ் பேசுனா கூட இந்த டென்ஸை வச்சு நம்ம பேசலாங்க. கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? பேசலாமா? ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா யார்? அவன். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? சாப்பிட்ற ஒரு வேர்ப். சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஈட். ஈட்டோட V3 ஃபார்ம் என்ன? நீங்கள் இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு டக்குன்னு புரியும், டக்குன்னு சென்டென்ஸ் பேச முடியும். ஈட்டோட V3 ஃபார்ம் என்ன? வாயை திறந்து பேசுங்க. ஆன்சர் தெரிஞ்சுன்னா வரிசையாக எல்லா சென்டென்ஸும் கமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ஈட்டோட V3 ஃபார்ம் ஈட்டன். இப்போ சப்ஜெக்ட்க்கும் வேர்புக்கும் நடுவில் ஆக்ஸிலரி வேர்ப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? என்ன வேர்ப் இருக்குது? மேலே பாருங்கள். அவன் அப்படின்னா ஹீ. இந்த அருக்கு இதோட ஸ்ட்ரக்சர் என்ன? ஆக்ஸிலரி வேர்பை பேசணும், ஹேஸ்.
இப்போ சப்ஜெக்ட் தெரிஞ்சிருச்சு, ஆக்சிலரி வேர்ப் தெரிஞ்சிருச்சு, வேர்போட மூன்றாவது வடிவம் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. He has eaten. He has eaten. அவன் சாப்பிட்டு இருக்கிறான். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ ரெண்டாவது பாருங்களேன். நான் அங்கே போயிருக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து நீ அங்கே போயிருக்கியான்னு கேட்குறாங்க. ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சொல்கிறோம் நான் அங்கே போன வருஷம் போயிருக்கேன். நல்லா கவனிங்க, பாஸ்டில் நீங்கள் போயிருக்கிற ஒரு செயல் முடிஞ்சு, ஆனால் ப்ரெசண்ட்டில் கனெக்ட் பண்ணி பேசுகிறீங்க பார்த்தீங்களா? நான் அங்கே போய் இருக்கிறேன். இப்பயும் ப்ரெசண்ட்டில் அதை லிங்க் பண்ணி பேசுகிறீங்க பார்த்தீங்களா? நான் அங்கே போனேன் அப்படின்னா அது பாஸ்டோட முடிஞ்சிருச்சு, ப்ரெசண்ட்டில் எந்த கனெக்டும் இல்லை. ஆனால் இங்கே கவனிங்க, நான் அங்கே போய் இருக்கிறேன், ப்ரெசண்ட்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் பேசுகிறீங்க. ஓகே, பேசலாமா? சப்ஜெக்ட்னா ஐ சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா எந்த ஆக்சிலரி வேர்பு பேசணும்? மேலே பாருங்கள், ஸ்ட்ரக்சர் பார்த்து பேசுங்க, பழகுங்க. ஐ ஹாவ். இங்கே என்ன வேர்பு இருக்குது? போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கோவோட V3 ஃபார்ம் என்ன? டக்குன்னு நீங்கள் வாய் திறந்து பேசணும். நான் அதுக்கு தான் உங்களுக்கு முன்னாடியே வேர்பை சொல்லி கொடுத்துட்டேன். அந்த வேர்ப்லேருந்து தான் நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக பேசுகிறேன். கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 ஃபார்ம் என்ன? சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கான். இப்போ எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? ஐ ஹாவ் கான். நான் போயிருக்கிறேன். இன்னும் அந்த சென்டென்ஸ் முடியலை. எங்கே? அங்கே அப்படின்னு எப்படி சொல்லலாம்? தேர். சேர்ந்து பேசலாமாங்க? ஐ ஹாவ் கான் தேர். நான் அங்கே போயிருக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் கான் டு சென்னை. நான் சென்னைக்குன்னு சொல்லும் போது தான் டு சென்னை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐ ஹாவ் கான் டு சென்னை. நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவர்கள் வந்து இருக்கிறார்கள். சப்ஜெக்ட்னா என்னது? அவர்கள் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லுவோம். தே சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா எந்த ஆக்சிலரி வேர்பை வச்சு பேசணும்? சூப்பருங்க, குட். ஹாவ். தே ஹாவ். இங்கே என்ன வேர்பு இருக்குது? வந்து இருக்கிறாங்களாம். வர்றது தான் வேர்பு. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம்மோட V3 ஃபார்ம் என்ன? அதுவும் கம் தான். பேசலாமா? தே ஹாவ் கம். அவர்கள் வந்து இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் என் வீட்டிற்கு வந்து இருக்கிறார்கள் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? தே ஹாவ் கம் டு மை ஹோம். அவர்கள் என் வீட்டிற்கு வந்து இருக்கிறார்கள். தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் அவனை பார்த்திருக்கிறேன். ஐ ஹாவ் சீன். இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியல. யாரை பார்த்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்? அவனை அப்படின்னா ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் சீன் ஹிம். நான் அவனை பார்த்திருக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவள் சமைத்திருக்கிறாள். இங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்குது? அவள் அப்படின்னா ஷீ அப்படின்னு சொல்லுவோம். ஷீ வந்துச்சு அப்படின்னா ஹேஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை தான் பேசணும். இங்கே என்ன வேர்பு இருக்குது? சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? குக்கோட V3 ஃபார்ம் என்ன? குக்ட். பேசலாமா? ஷீ ஹாஸ் குக்ட். அவள் சமைத்திருக்கிறாள். இப்போ அவள் இரவு உணவு சமைத்திருக்கிறாள் அப்படின்னு அப்படி சொல்லலாம். ஷீ ஹாஸ் குக்ட் டின்னர். அவள் இரவு உணவு சமைத்திருக்கிறாள். இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சுங்க. நாங்கள் அவர்களுடன் விளையாடி இருக்கிறோம். போன வாரம் நீங்கள் அவங்க கூட விளையாடி இருக்கிறீங்க. அதை நீங்கள் இப்போ ப்ரெசண்ட்லேயே லிங்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? நாங்கள் அவர்களுடன் விளையாடி இருக்கிறோம். புரிஞ்சிருச்சாங்க? இந்த டென்ஸோட சென்டென்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சா? ஓகே, பேசலாமா? we have played அப்படின்னா நாங்கள் விளையாடி இருக்கிறோம். யாருடன் அப்படின்னா அவர்களுடன். அப்படின்னா with them அப்படின்னு சொல்லலாம். we have played with them. நாங்கள் அவர்களுடன் விளையாடி இருக்கிறோம். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. அவர்கள் இரவு உணவு சமைத்திருக்கிறார்கள். they have cooked dinner. அவர்கள்
இரவு உணவு சமைத்திருக்கிறார்கள். அவ்வளோதாங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை எப்படி நம்ம பேசுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுங்க. இப்போ ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு நெகட்டிவான சென்டென்ஸை எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு நெகட்டிவான சென்டென்ஸை பேசுகிறதுக்கான ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கணும். ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட் அப்படின்னா ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டில் இருக்கிற ஏதாவது ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாவ் நாட் அப்படிங்கிறத பேசணும். ஹாவ் அப்படிங்கிறது ஆக்ஸிலரி வேர்ப், நாட் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக நம்ம இந்த சென்டென்ஸை பேசுறதுனால நாட் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்டை பேசுகிறோம், ஹாவ் நாட்டை பேசுகிறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்போட 3வது வடிவம் V3 ஃபார்மில் இருக்கிற வேர்பை தான் பேசணும். அடுத்து பாருங்க, ஹீ, ஷீட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸை நெகட்டிவாக பேசுகிறோம் அப்படின்னா சப்ஜெக்டை பேசிட்டு ஹேஸ் நாட் அப்படிங்கிறத பேசணும். ஹேஸ் அப்படிங்கிறது ஆக்ஸிலரி வேர்ப், அதோடு கூட நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வேர்போட V3 ஃபார்மை பேசணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கலாமா? ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அவன் வந்திருக்கவில்லை. நல்லா கவனமாக கவனிங்க. அவன் வரவில்லை அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ். அவன் வந்திருக்கவில்லை ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணி நெகட்டிவாக பேசணும். பார்த்தீங்களா? இதுதான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பேசுகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான டென்ஸ், அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியான டென்ஸுங்க. ஓகே, பேசலாமா? அவன் அப்படின்னா ஹீ அப்படின்னு சொல்லுவோம். ஹீ வந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஒரு சென்டென்ஸை பேசணும். சப்ஜெக்டை பேசுகிறோம், ஹேஸ் நாட்டை பேசுகிறோம், வேர்போட V3 ஃபார்ம் பேசுகிறோம். இங்கே சப்ஜெக்ட் அப்படின்னா ஹீ, அதுக்கப்புறம் ஹேஸ் நாட் அப்படிங்கிறத பேசணும். ஹீ ஹாஸ் நாட், ஹீ ஹாஸ் நாட், அதுக்கப்புறம் வேர்பை பேசணும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? வர்றது. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். இந்த கம்மோட V3 ஃபார்ம் என்ன? கம் தான் வரும். பேசலாமா? ஹி ஹாஸ் நாட் கம், ஹி ஹாஸ் நாட் கம் அவன் வந்திருக்கவில்லை. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா தயவு செய்து எல்லாருமே பின்னாடியே அதை பேசிகிட்டே வாங்க. உங்களால் முடிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவள் ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லை. ஷி ஹாஸ் நாட் ரிட்டன் அ லெட்டர். ஷி ஹாஸ் நாட் ரிட்டன் அப்படின்னா அவள் எழுதியிருக்கவில்லை. என்ன? ஒரு கடிதம். அ லெட்டர். ஷி ஹாஸ் நாட் ரிட்டன் எ லெட்டர். அவள் ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லை. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாங்கள் போயிருக்கவில்லை. we have not gone. போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? go. கோவோட V3 ஃபார்ம் என்ன? gone. பேசுங்க. we have not gone. நாங்கள் போயிருக்கவில்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் அதை செய்திருக்கவில்லை. நீங்கள் அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லுவோம். யூ வந்துச்சுன்னா இந்த ஆக்ஸிலரி வெர்போட நாட் சேர்க்கணும். சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஹாவ் நாட், யூ ஹாவ் நாட். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? செய்கிறது. செய்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? டூ. டூவோட V3 ஃபார்ம் என்ன? டூ, டிட், டன். டன் தான் V3 ஃபார்ம். பேசலாமா? யூ ஹாவ் நாட் டன். நீங்கள் செய்திருக்கவில்லை. இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியலை. அதை அப்படின்னா இட். பேசலாமா? யூ ஹாவ் நாட் டன் இட். யூ ஹாவ் நாட் டன் இட். நீங்கள் அதை செய்திருக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அது சாப்பிட்டிருக்கவில்லை. அது சாப்பிட்டு இருக்கவில்லை. ஆன்சர் பண்ணுங்க. அது அப்படின்னா இட் அப்படின்னு சொல்லுவோம். இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா இந்த ஆக்ஸிலரி வேர்போட நாட் சேர்க்கணும். சூப்பருங்க, குட். ஹேஸோட நாட் சேர்க்கணும். இட் ஹேஸ் நாட். இங்கே என்ன வேர்ப் இருக்கு? சாப்பிட்றது. சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஈட். ஈட்டோட V3 ஃபார்ம் என்ன? ஈட்டன். பேசலாமா? இட் ஹேஸ் நாட் ஈடன்.
இட் ஹாஸ் நாட் ஈடன், அது சாப்பிட்டு இருக்கவில்லை. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவர்கள் விளையாடி இருக்கவில்லை. they have not played. they have not played. அவர்கள் விளையாடி இருக்கவில்லை. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. குமார் டிவி பார்த்து இருக்கவில்லை. இங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்குது? குமார். குமார் அப்படிங்கிறவங்க எந்த சப்ஜெக்ட்க்கு உள்ளே வருவாங்க? ஹீ. ஹீ வந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம சென்டென்ஸ் எழுதணும். குமார் ஹாஸ் நாட் வாட்ச்ட் டிவி. எல்லாருமே சேர்ந்து பேசலாமா? குமார் ஹாஸ் நாட் வாட்ச்ட் டிவி. குமார் டிவி பார்த்துருக்கவில்லை. அவ்வளோதாங்க. இப்போ இது வரைக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸையும் ஒரு நெகட்டிவான சென்டென்ஸையும் எப்படி பேசுகிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரிய வச்சுருக்கேங்க. இப்போ மூணாவது பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறது பார்க்கலாமாங்க? ஒரு பாசிட்டிவான கேள்வி கேட்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் இப்படி தாங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயும் ஆக்ஸலரி வேர்பை வச்சு தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஆனால் இந்த ஆக்ஸலரி வேர்பை வச்சு கேள்வி கேட்கும்போது எந்த சப்ஜெக்ட்கெலாம் எந்த ஆக்ஸலரி வேர்பை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இங்கே பாருங்கள், ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா ஹாவ் அப்படிங்கிற ஆக்ஸலரி வேர்பை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஹாவை பேசிட்டு சப்ஜெக்டை பேசுகிறீங்க. ஐ, வி, யூ, தே இதான் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வேர்போட V3 ஃபார்ம் தான் இருக்கணும். V1 ஃபார்ம் இருக்கக்கூடாது. புரிஞ்சிருச்சாங்க? ஹீ, ஷீட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு கேள்வி பாசிட்டிவாக கேட்குறோம் அப்படின்னா ஹேஸ் அப்படிங்கிற ஆக்ஸலரி வேர்பை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஹீ, ஷீட் அதை பேசணும். அதுக்கப்புறம் வேர்போட V3 ஃபார்ம் பேசணும். ஃபைனலாக கொஷின் மார்க் போட மறந்துடாதீங்க. இப்போ நம்ம சென்டென்ஸ் எழுதுனா ஈஸியாக புரிஞ்சிடும். நீ விளையாடி இருக்கிறாயா? இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன? நீ. நீ அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லுவோம். யூ வந்துச்சுன்னா எந்த ஆக்ஸலரி வேர்பை வச்சு கேள்வி கேட்கணும்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான கான்செப்ட். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இப்போ பேசுங்க. யூ வந்துச்சுன்னா ஹாவ் அப்படிங்கிற ஆக்ஸலரி வேர்பை வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஹாவ் யூ, ஹாவ் யூ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்போட V3 ஃபார்ம் பேசணும். இங்கே என்ன வேர்பு இருக்குது? விளையாடி இருக்கிறாயா? விளையாடுறது தான் வேர்பு. விளையாடுறது எப்படி பேசலாம்? ப்ளே. ப்ளேயோட V3 ஃபார்ம் என்ன? பிளேட். பேசுங்க பார்க்கும். ஹவ் யூ பிளேட்? ஹவ் யூ பிளேட்? நீ விளையாடி இருக்கிறாயா? இப்போ நீ கிரிக்கெட் விளையாடி இருக்கிறாயான்னு அப்படி கேட்கலாம். ஹவ் யூ பிளேட் கிரிக்கெட்? ஹவ் யூ பிளேட் கிரிக்கெட்? நீ கிரிக்கெட் விளையாடி இருக்கிறாயா? அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து பாருங்க, அவள் பிரியாணி சமைத்திருக்கிறாளா? ஹேஸ் ஷி குக்ட் பிரியாணி? அவள் பிரியாணி சமைத்திருக்கிறாளா? நெக்ஸ்ட் டைம் பாருங்க, அவர்கள் பள்ளிக்கு போயிருக்கிறார்களா? அவர்கள் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லுவோம். தே வந்துச்சு அப்படின்னா ஹாவ் அப்படிங்கிறத வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஹாவ் தே கான் டு ஸ்கூல்? அவர்கள் பள்ளிக்கு போயிருக்கிறார்களா? இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்க, ராஜா வீட்டிற்கு வந்து இருக்கிறானா? நல்லா கவனிங்க, ராஜா வீட்டுக்கு வந்தானா அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ். ராஜா வீட்டிற்கு வந்து இருக்கிறானா இதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பேசணும். ராஜா அப்படிங்கிறவங்க ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடுவாங்க. அப்போனா நம்ம ஹேஸ் அப்படிங்கிற ஆக்ஸலரி வேர்பை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஹேஸ் ராஜா கம் டு ஹோம்? ஹேஸ் ராஜா கம் டு ஹோம்? ராஜா வீட்டிற்கு வந்து இருக்கிறானா? இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட். நீ பிரியாணி சாப்பிட்டிருக்கிறாயா? அடிக்கடி கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? ஹவ் யூ ஈட்டன் பிரியாணி? ஹவ் யூ ஈட்டன் பிரியாணி? நீ பிரியாணி சாப்பிட்டிருக்கிறாயா? அவ்வளோதாங்க. இப்போ இது வரைக்கும் பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் கேள்வி வாக்கியம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக நெகட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறது பார்க்கலாமாங்க? ஒரு நெகட்டிவான கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தாங்க இருக்கணும்.
ஐ வி யூ தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா ஹாவ் நாட் அப்படிங்கிறத வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஹாவ் அப்படிங்கிறது ஆக்ஸிலரி வெர்ப், அதோடு கூட நாட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் ஆட் பண்ணியிருக்கோம்? ஏன்னா நெகட்டிவாக நம்ம கேள்வி கேட்குறதுனால இந்த நாட் அப்படிங்கிற வேர்ட் கண்டிப்பாக இங்கே இருக்கணும். ஹாவ் நாட் அப்படிங்கிறத பேசிட்டு சப்ஜெக்டை பேசுகிறீங்க, வேர்போட V3 ஃபார்மை பேசுகிறீங்க. அதே மாதிரி ஹீ ஷீட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நீங்கள் நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா ஹேஸ் நாட் அப்படிங்கிறத வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்போட V3 ஃபார்ம், அவ்வளோதான். இங்கே நான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நீ சென்னைக்கு போயிருக்கவில்லையா, நீ சென்னைக்கு போயிருக்கலையா அப்படின்னு கேட்டிருக்கேன். ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணி கேட்டிருக்கேன், ஆனால் நெகட்டிவாக கேள்வியாக கேட்டிருக்கேன். பேசலாமா? நீ அப்படின்னா யூ அப்படின்னு சொல்லுவோம். யூ வந்துச்சுன்னா ஹாவ் நாட் அப்படிங்கிறத வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். இதை நம்ம ஷார்ட்டாக ஹாவன்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் இதெல்லாம் உங்களுக்கு 30 days முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாகவே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக லைவ் கிளாஸஸில் சொல்லி தருவேன். இப்போ நம்ம ஹாவ் நாட் அப்படிங்கிறத வச்சே பேசலாம். ஹாவ் நாட் யூ கான் டு சென்னை, நீ சென்னைக்கு போயிருக்கவில்லையா. இப்போ நெக்ஸ்ட்னு பாருங்கள், அது சாப்பிட்டு இருக்கவில்லையா. அது அப்படின்னா இட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஹேஸ் நாட் வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஹேஸ் நாட் இட் ஈடன், ஹேஸ் நாட் இட் ஈடன் அது சாப்பிட்டு இருக்கவில்லையா. நெக்ஸ்ட் ஒன், அவள் சமைத்து இருக்கவில்லையா. எப்படி கேட்கலாம்? ஹேசன்ட் ஷீ குக்ட், அவள் சமைத்து இருக்கவில்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போது ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சுங்க. இங்கே நான் 4 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 4 சென்டென்ஸ்க்கும் நீங்கள் தான் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவர்கள் வந்து இருக்கிறார்கள். இது ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ். ஆன்சர் பண்ணலாமா? இதில் சப்ஜெக்ட் என்ன? அவர்கள். அவர்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? தே. தே வந்துச்சு அப்படின்னா எந்த ஆக்ஸிலரி வேர்பை பயன்படுத்தணும்? ஹாவ். எல்லாரும் பேசுங்க. தே ஹாவ். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? வர்றது தான். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். கம்மோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது கம்மோட V3 ஃபார்ம் என்னது? அதுவும் கம் தான். they have come, they have come, அவர்கள் வந்து இருக்கிறார்கள். இப்போ அவங்க இங்கே பாருங்களேன், அவன் எழுதியிருக்கேன். இப்போ அவன் வந்து இருக்கிறான் அப்படின்னா அப்படி சொல்லலாம்? he has come, he has come, அவன் வந்து இருக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவர்கள் வந்து இருக்கவில்லை. நெகட்டிவாக சொல்லியிருக்கோம். அவங்க வந்து இருக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் பண்ணலாமா? ரொம்ப சிம்பிளுங்க. they have not come, they have not come, அவர்கள் வந்து இருக்கவில்லை. நான் உங்களுக்கு இந்த 30 days முடிஞ்சதுக்கப்புறம் இந்த have not அப்படிங்கிறதெல்லாம் எப்படி கண்ட்ராக்ட் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். இப்போ அவன் வந்து இருக்கவில்லைன்னா எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க. he has not come, he has not come, அவன் வந்து இருக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவர்கள் வந்து இருக்கிறார்களா. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. உங்களால் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, வாய் திறந்தாவது இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கும். அவர்கள் வந்து இருக்கிறார்களா. ரொம்ப சிம்பிள். இந்த ஹேவ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்பை அப்படியே முன்னாடி எழுதுனா போதும். have they come, have they come, அவர்கள் வந்து இருக்கிறார்களா. இப்போ அவன் வந்து இருக்கிறானா அப்படி எப்படி கேட்கலாம்? அவன் வந்து இருக்கிறானா ஒன்றும் இல்லை, இந்த ஹேஸை மட்டும் அப்படியே முன்னாடி போட்டால் போதும். has he come, has he come, அவன் வந்து இருக்கிறானா. இப்போ 4வது பாருங்கள், அவர்கள் வந்து இருக்கவில்லையா. நெகட்டிவாக கேள்வி கேட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளுங்க. have not அப்படியே முன்னாடி போட்டால் போதும்.
have not they come, have not they come, அவர்கள் வந்து இருக்கவில்லையா? இப்போ அவன் வந்து இருக்கவில்லைன்னா அப்படி கேட்கலாம். இந்த has not அப்படியே முன்னாடி போட்டால் போதும். has not he come, அவன் வந்து இருக்கவில்லையா? இப்போ உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபைனலாக ஹோம்ஒர்க் வந்துருச்சுங்க. அவள் உன்னுடன் பேசி இருக்கிறாள், அவள் உன்னுடன் பேசி இருக்கவில்லை, அவள் உன்னுடன் பேசி இருக்கிறாளா, அவள் உன்னுடன் பேசி இருக்கவில்லையா? இந்த 4 தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நாளைக்கு டே 16 உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.